ஒரு செய்தியை, ஒரு கருத்தை கவிதையில் சொல்ல வேண்டிய தேவை என்ன? உரைநடையில் சொல்லிவிட்டு போய்விடலாம். இந்த கவிதைக்கான நோக்கம் என்ன? இந்த கவிதை புத்தகத்திற்கு மட்டுமல்ல, எந்த ஒன்றையும் ஏன் கவிதையால் சொல்லுகிறோம்? கவிதை என்பது என்ன? அந்த கவிதைக்கான உள்ளடக்கத்தில் இந்த புத்தகம் எப்படி பொருந்துகிறது என்கிற ஒரே ஒரு கேள்விக்கான விடை மட்டும். ஏனென்றால் நேரம் அவ்வளவுதான் இருக்கிறது. கவிதை என்பது என்ன சொல்லுகிறோம் என்பது மட்டுமில்லை, எப்படி சொல்லுகிறோம் என்பதுதான். உணர்ச்சி தான் கவிதையின் அடித்தளம். உணர்ச்சியும் சுருக்கமும் இல்லை என்றால் கவிதை நிலைக்காது. இமயமலை உயரமானது என்று யாருக்கு தெரியாது? இமயமலை உயரமானது என்பது செய்தி, ஆனால் அது உரைநடை. விண்ணை இடிக்கும் தலை இமயம் என்பதுதான் கவிதை. இரண்டுக்கும் பொருள் ஒன்றுதான். வெறுமனே இமயமலை உயரமானது என்று சொல்லாமல் விண்ணை இடிக்கும் தலை இமயம் என்று சொல்லுகிற போது ஒரு எழுச்சியும் உணர்ச்சியும் இருக்குமானால், இந்த புத்தகம் முழுவதும் எழுச்சியும் உணர்ச்சியும் பரவி கிடக்கிறது என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. அதனால் இது கவிதை. இந்த கவிதையை பற்றிய நல்ல செய்திகளையும் எனக்கு இருக்கிற ஒரு மாற்று கருத்தையும் இரண்டையும் இந்த மேடையில முன்வைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். மாற்று கருத்து என்றால் கடவுள் மணிமாறன் அவர்களினுடைய கவிதைகளை பற்றி அல்ல. இவை உண்மையான கவிதைகள். உண்மையான என்பதற்கு இரண்டு பொருள் உண்டு. இது உண்மை இதழிலே வெளிவந்த கவிதைகள், எனவே இது உண்மை கவிதைகள். இந்த உண்மை கவிதைகளுக்குள்ளே இருக்கிற அந்த செய்திகள், அந்த வீரியம், அந்த எழுச்சி, இது திராவிடத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே திராவிடத்தை பற்றி பேசுகிற எந்த இடத்திலும் ஒரு எழுச்சி இருக்கும், எந்த இடத்திலும் ஒரு உணர்ச்சி இருக்கும். நான் தம்பி பிரபுவினுடைய பேச்சை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், அடுத்த தலைமுறை எழும்போது தான் திராவிடம் மறுபடியும் இந்த மண்ணில் நின்று நிலைக்கும். எழுச்சியாய் சொல்லுவதும் சுருக்கமாய் சொல்லுவதும் கவிதை என்றால், தம்பி பிரபு பேசுகிற போது அந்த பேச்சின் வேகத்தில் ஒரு செய்தியை சொன்னார். படி தாண்டாதே என்பது நீங்கள், படி தாண்டு என்பது நாங்கள். அவ்வளவுதான். இதில் பல முரண்பாடுகள், பல போராட்டங்கள், பல செய்திகள் இதற்குள் அடங்கி விடுகின்றன.